மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். பிரித்தானிய பிரதமர் பிரேரணை ஒன்றிற்கு வாக்களிப்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் தன் கட்சி உறுப்பினர்களான 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். பிரித்தானியாவில் 2 பிள்ளைகளுக்கு மேலிருக்கும் குடும்பங்களில் அந்த 2 பிள்ளைகளுக்கு மட்டுமே அரசின் சில சலுகைகள் கிடைக்கும், மற்ற பிள்ளைகளுக்கு சலுகைகள் கிடையாது என்றும் ஒரு விதி உள்ளது. இதன் காரணமாக அதிக பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாக பல அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. ஆகவே குறித்த கட்சி இந்த விதியை நீக்குவதற்காக பிரேரணை ஒன்றை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது. ஆனால் ஆளும் லேபர் கட்சி அந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்தது. அதன்படி பிரேரணைக்கு எதிராக 363 வாக்குகளும் ஆதரவாக 103 வாக்குகளும் கிடைக்க பிரேரணை தோல்வியடைந்தது. இதற்கிடையில் பிரதமரின் முடிவுக்கு எதிராக லேபர் கட்சியைச் சேர்ந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இதனையடுத்து கோபமடைந்த பிரதமர் கெய்ர் ஸ்மார்ட்டர் அந்த 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதிரடியாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்தார். 6 மாதங்களுக்கு பிறகு பிரதமரின் முடிவு மறுபரிசீலனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் பதவிக்கு வந்து சில நாட்களிலேயே தன் சொந்த கட்சி உறுப்பினர்களையே பிரதமர் பணியிடை நீக்கம் செய்துள்ளதால் பிரித்தானிய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கடந்த 17ஆம் தேதி கோவிட் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதோடு அவருக்கு குறைவான அறிகுறி தென்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் டொலோவில் உள்ள வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். அவரது உடல்நிலையை வைத்தியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் கோவிட் பாதிப்பில் இருந்து ஜோ பைடன் பூரண குணமடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதுகுறித்து அவரது வைத்தியர் கெவின் ஓகானர் கூறும்போது, ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அர்ஜென்டின் சோதனை நடத்தப்பட்டதில் அவருக்கு கோவிட் பாதிப்பு இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் தனது நோய் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளார். அவருக்கு எந்தவிதமான அறிகுறியும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் தனது முதல் பிரச்சார பேரணியில் டொனால்டு டிரம்பை கடுமையாக தாக்கி பேசினார். இந்த நிலையில் டெய்ர்ஸ் மற்றும் இப்சோல் ஆகியவற்றின் கருத்து கணிப்பு அவர் குடியரசுக் கட்சியின் போட்டியாளரை விட ஓரளவு முன்னிலை பெற்றதாக காட்டியுள்ளது. தமது 17 நிமிட உரையில் ஹாரிஸ் டிரம்ப் மீது ஆக்ரோஷமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். டிரம்பை தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு ஒப்பிட்டு அவர் பேசினார். கருக்கலைப்பு அணுகலை விரிவுபடுத்தவும், தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களில் சேருவதை எளிதாக்கவும், துப்பாக்கி வன்முறையை நிவர்த்தி செய்யவும் விடயங்களில் ஜனாதிபதிக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் கூர்மையான வேறுபாட்டை காட்டுவதாக அவர் கூறினார். டொனால்டு டிரம்ப் நம் நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகின்றார் என்று அவர் குறிப்பிட்டார். நாம் சுதந்திரம், இரக்கம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி அல்லது குழப்பம், பயம் மற்றும் வெறுப்பு நிறைந்த நாட்டில் வாழ விரும்புகின்றோமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சாரத்தின் பின்னர் நடத்தப்பட்ட ரெய்டல் மற்றும் இப்சோல் ஆகியவற்றின் வாக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளில் 44% மத்தியில் ஹாரிஸ் ஆதரவை பெற்றிருந்தார். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உலகின் முக்கிய நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் பட்டியலில் பின்வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற பிரபலமான இடங்கள் உள்ளிட்ட 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பட்டியலில் வெளியாகியுள்ளமை விசேட அம்சமாகும். சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்தியர்கள் 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் நுழைய அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் உலகளவில் பயண தகவல்களை சேமித்து வருகின்றது. இதன் அடிப்படையில் இந்தியாவின் தற்போதைய தரவரிசை செனகல் மற்றும் தஜிகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் இந்தியாவின் கடவுச்சீட்டு 82வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் சிங்கப்பூர் கடவுச்சீட்டு உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஜப்பான் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது. தொடர்ந்து தரவரிசையில் 3வது இடத்தில் ஆஸ்திரேலியா, பின்லாந்து, அயர்லாந்து, லக்சம்பர்க், நெதர்லாந்து, தென்கொரியா மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இடம் பிடித்துள்ளதுடன்
மேற்குறித்த அனைத்து நாடுகளும் 191 இடங்களுக்கு விசா இல்லாத அணுகலை பெற்றுள்ளன. நியூசிலாந்து, நோர்வே, பெல்ஜியம், டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவற்றுடன் ஐக்கிய ராஜ்யம் 4வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியாவும் போர்த்துகலும் 5வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. அதே சமயம் அமெரிக்கா 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் 192 நாடுகளுக்கு கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு விசா இன்றி வருகை தரும் விசேட சலுகையை வழங்குவதுடன் பட்டியலின்படி 195 நாடுகளுக்கு விசா இல்லாத அணுகலை வழங்கியுள்ளமை விசேட அம்சமாகும். தெற்கு சீன கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலையினால் கேமி என பெயரிடப்பட்ட புயல் வலுப்பெற்றது. முதலில் அது கிழக்கு தாய்வானை நோக்கி நகர்ந்து தற்சமயம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் அருகிலுள்ள கடலில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு கனமழை பெய்ததோடு இடி மின்னலினால் முக்கிய நகரங்கள் பாதிக்கப்பட்டன. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வீதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மரங்கள், மின் கம்பங்கள் ஆகியவை வேரோடு சாய்ந்தன. இதன் காரணமாக கரையோரங்களில் இருந்து சுமார் 6 லட்சம் பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவை மூடப்பட்டு போக்குவரத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸில் கனமழைக்கு சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரம் வெள்ளத்தில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீடா அம்பானி மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனர் நீடா அம்பானி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் 100% வாக்குகள் பெற்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இவர் பேசுகையில், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் பெருமை கொள்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். கடந்த 2016ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக முதன்முதலாக நீடா அம்பானி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் சேர்ந்த முதல் இந்திய பெண் என்ற பெருமையை நீடா அம்பானி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மெரிட்டோனியாவின் கடற்பரப்பில் குடியேற்றவாசிகளின் படகு கவிழ்ந்ததில் 150க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயுள்ளனர். ஐரோப்பாவிற்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த குடியேற்றவாசிகளின் படகே கவிழ்ந்துள்ளது என செய்திகள் தெரிவித்து நிற்கின்றன. நீண்ட மீன்பிடி படகொன்றில் 300 பேர் பயணம் செய்தனர் என தகவல்கள் வெளியாகின. அவர்களது படகு 7 நாட்கள் நடுக்கடலில் தத்தளித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.